ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான டேஸ்டியாக ஈஸியாக வீட்டில் எப்படி குலாப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் மாவு பிணையிறதுக்காக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அளவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன். 3 பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேங்க. 200 கிராம் பாக்கெட்டு. இது 3 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அதுக்கு இந்த மாவு பிணையிறதுக்காக நான் வாட்டரை எடுத்துக்கலைங்க. பால் ஆல்ரெடி ஒரு 200 ml காய்ச்சி தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து இந்த மாதிரி பிணையுங்க. ஒரே அடியாக ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா அது ஒன்று கொல கொலன்னு வந்துடும். அப்புறம் இன்னொன்று அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி இதை வச்சிடலாம். ஒரு வாரமாக ஒரு 10 நிமிஷம் ஊறுற அளவுக்கு வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சால் போதும். லைட்டாக அமுங்குற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு வாரமாக ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் குலாப் ஜாமுன் போட்டு ஊற வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை பிடிக்கும். அதனால் நான் 3/4 கிலோ 1 பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ வீதமாக 3 பாக்கெட்டுக்கு 3/4 கிலோ சர்க்கரை. இது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுங்க. அதிக அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க. பாருங்கள், இந்த பபிள்ஸ்லாம் லைட்டாக அடங்குற அளவுக்கு கொதிச்சா போதும். பாருங்கள், உங்களுக்கே இந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறது தெரியும். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் 1 சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி அது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இந்த பாகு ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாவு நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சின்ன சின்ன நமக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸு குலாப் ஜாமுன் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் பிடிக்கிறேன். இதை விட குட்டி குட்டிஸாக செய்கிறதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது நான் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து கையில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கேப் இல்லாமல் நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகள் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வானல் வச்சு நம்ம இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறோம். இதில் பார்த்தோம்னா இப்போ ஆயில் சூடு ஏறினதும் நம்ம ஒரு 10 உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 300 ml ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஆயில் மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பால் நெய் எல்லாமே போட்டிருக்கோம். அது வேறு எதுக்குமே யூஸும் பண்ண முடியாது. அதனால் நான் பொறுமையாக ஒரு 10 உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்துப்பேன். நீங்கள் ஒரு 2 பேட்ச் போட்டு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. என்ன ஆயில் தான் செலவாகும், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி வேகட்டும். வெந்ததும் நம்ம இப்போ தான் கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுறணும். சும்மா போட்டு கிளறக்கூடாது. ரொம்ப கிளறினீங்கன்னா வெடித்து போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொறுமையாக 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பேட்சஸும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சு எல்லா பேட்சஸும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாகும் நல்லா ஆறி இருக்கணும். நம்ம பொரித்து வச்சுருக்கிற உருண்டைகளும் ஆறி இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால் தான் அந்த 8 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாகும் நல்லா ஆறி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பொரித்து வச்ச உருண்டைகளும் சூடு இல்லாமல் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றாவே அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே பாதி பாதியாக சேர்க்கக்கூடாது.
எல்லாமே ஒன்றா சேர்த்திங்கன்னா அது வந்து ஈவனாக அந்த சர்க்கரை பாகில் இறங்கி இதாகும். அதுக்காக தான் வீடியோ வந்து நான் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்குறேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக டேஸ்டியான எம்மியான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.